ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற டைம் டெபாசிட் ஸ்கீம்ஸை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீக் ஃபுல்லாகவே நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸில் என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் இருக்கும், ஸோ எல்லாத்தையுமே நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்டை பார்த்தோம். அடுத்தது போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஆர்டியை பார்த்தோம். இன்றைக்கி வந்து நம்ம டைம் டெபாசிட் ஸ்கீம்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டைம் டெபாசிட் அப்படின்றது இது ஒன் டைப் ஆஃப் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம்ஸ். ஸோ போஸ்ட் ஆஃபீஸ்லேயே இருக்கிற ஒரு பெஸ்ட்டான ஸ்கீம் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைம் டெபாசிட் ஸ்கீம். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற எல்லா ஸ்கீமுமே ஒரு ஃபிக்ஸ்டு டென்யூஸ் தான் உங்களுக்கு இருக்கும். ஃபிக்ஸடான டென்யூஸ் 5 இயர்ஸ்னா 5 இயர்ஸ். ஆனால் இந்த டைம் டெபாசிட் ஸ்கீம்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளெக்சிபிளான டென்யூஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன டென்யூஸ் வேணுமோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸை வந்து இந்த டிடி அதாவது டைம் டெபாசிட் ஸ்கீம்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக இந்த ஸ்கீம்ஸை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு பட்ஜெட்டடாக யூஸ் பண்ண போகிறீங்க அல்லது ஒரு பிளான் பண்ணி ஒரு சேவிங்ஸ் பண்ண போகிறீங்க, ஒரு எஜுகேஷனுக்கோ அல்லது ஒரு லோனுக்கோ எதனா பே பண்ண போகிறீங்க அப்படின்னா தாராளமாக போஸ்ட் ஆஃபீஸில் இந்த ஸ்கீம்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் டெபாசிட்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா 1000 ரூபீஸிலிருந்து இந்த ஸ்கீம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ மினிமம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நோ லிமிட், எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு மல்டிப்ளாப்ஸ் ஹண்ட்ரட்ஸாக இருக்கணும். 1000, 1500, 6000 அது அந்த மாதிரி 1600, 700 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கணும். அடுத்தது எலிஜிபிலிட்டி என்ன? ஸோ யாரெல்லாம் இந்த ஸ்கீம்ஸில் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எவ்ரி இண்டிவிஜுவல்ஸ் யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம். 18 வயசு ஆனவங்க கூட இதில் ஜாயின் பண்ணலாம். 18 வயசு ஆகலை அப்படின்னாலும் ஜாயின் பண்ணலாம். மைனராக இருக்கிறவங்க அவங்களுடைய பேரண்ட் அல்லது கார்டியன் மூலமாக இதில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டரும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அப் டு 3 ஜாயிண்ட் அக்கௌண்ட் வரைக்கும் இந்த ஸ்கீம்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் இதில் இருக்கிற ஒரு சட்டனான லிமிட். ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து இருந்ததுன்னா இந்த ஸ்கீம்ஸை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன? ஸோ நம்ம அதாவது ஃப்ளெக்சிபிளான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து பார்த்தோம். ஸோ என்ன டென்யூஸ் அப்படின்னு சொல்லி, ஸோ டென்யூஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 டைப் ஆஃப் டென்யூஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் இயர் இருக்குது, ஸோ உங்களுக்கு வேணால் செகண்ட் இயர் இருக்குது, தேர்ட் இயர் இருக்குது, 5th இயர் அப்படின்ட்டு இருக்குது. இதில் உங்களுக்கு என்ன டென்யூர் வேணுமோ அந்த டென்யூரை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ டென்யூருக்கு ஏற்ற போல் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து வேரியேஷன் ஆகும். ஸோ இப்போ ஃபஸ்ட் இயர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6.9% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுப்பாங்க. அதுவே நீங்கள் செகண்ட் இயர் வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 7% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுவே தேர்ட் இயர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 7.1% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுவே 5th இயர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7.5% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுப்பாங்க. இந்த 5th இயர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதில் உங்களுக்கு டேக்ஸ் சேவிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும். மற்ற அந்த ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த டேக்ஸ் சேவிங் ஆப்ஷன்ஸ் வந்து அந்த பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அந்த டேக்ஸ் டிடெக்ஷன்ஸோ அல்லது 80C அந்த ஆப்ஷன்ஸோ உங்களுக்கு கிடைக்காது. அதே போல் டிடிஎஸ் வந்து இதில் உங்களுக்கு கட் பண்ணி அந்த 5th இயர் வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ டிடிஎஸ் இருக்காது. ஸோ மற்ற எல்லாமே உங்களுக்கு டிடிஎஸ் டேக்ஸ் ரிலேட்டடான பெனிஃபிட்ஸ் வந்து இருக்காது. அடுத்தது இதில் டேக்ஸ் ரிலேட்டடாக நம்ம பார்த்தபடி ஒன்லி 5 இயர்ஸ் டைம் டெபாசிட் ஸ்கீம்ஸ்க்கு மட்டும் தான் டேக்ஸ் இருக்கும். ஸோ ஐடிஜிபிடி டேக்ஸ் டிடெக்ஷன்ஸை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் நீங்கள் அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்ற ஆப்ஷன்ஸில் நீங்கள் ஜஸ்ட் என்ட்ரு பண்ணி அதாவது அந்த அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கமில் நீங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கெயின் பண்ணீங்களோ ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் காட்டுற மாதிரி இருக்கும். அடுத்தது அக்கௌண்ட் ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய இதுக்கு வந்து நீங்கள் நார்மலாக ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கணும். அந்த அக்கௌண்ட்டோட இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டை நீங்கள் மெர்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டைம் டெபாசிட் ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறது ஆஃப்லைன்லேயும் பண்ணலாம், ஆன்லைன்லையும் பண்ணலாம். ஸோ நெட் பேங்கிங் மூலமாகவும் நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மந்த்லியும் ஆட்டோ டெபிட் மூலமாகவும் நீங்கள் பண்ண முடியும். அடுத்தது நாமினி ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ நாமினி நீங்கள் கண்டிப்பாக யார் வேணாலும் நீங்கள் நாமினியாக அப்பாயின்மெண்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போது லேட்டஸ்ட்டாக ஆர்பிஐ கூட ஒரு நாமினி அந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அக்கௌண்ட்டுக்கு 4 பேரை கூட நீங்கள் நாமினியாக அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, ஸோ உங்களுடைய ஷேர்ஸை நீங்கள் யாராருக்கு பிரித்து கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு 4 நாமினி வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களுடைய விஷஸ். ஸோ நீங்கள் ஒன்று ஆட் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக 4 பேரை ஆட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஸோ உங்களுடைய ஆப்ஷன்ஸ் தான் அது. அடுத்தது உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறீங்க அப்படின்னா நியர்பையாக இருக்க போஸ்ட் ஆஃபீஸுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். அடுத்தது ப்ரீமெச்சூர் க்ளோஷர் ரூல்ஸ். ஸோ இதில் வந்து பொறுத்த வரைக்கும் 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த டைம் டெபாசிட் ஸ்கீம்ஸை வந்து க்ளோஸ் பண்ண முடியாது. ஓப்பன் பண்ணி 6 மந்த் கழித்து தான் உங்களால் வந்து க்ளோஸ் பண்ண முடியும். அப்படி 6 மந்த்லேருந்து 1 இயர்ஸ்க்குள்ளே
இயருக்குள்ளே நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நார்மல் இன்ட்ரெஸ்ட் ரேட் டு 4% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் நார்மலாக போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேவிங்ஸுக்கு 4% தான் கொடுக்குறாங்க. அதுவே ஆஃப்டர் 1 இயர் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரேட்டை வந்து கம்ப்ளீட்டட் இயர்ஸ் 1%. அதாவது உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இருந்து 1% ஆஃப் சார்ஜஸை வந்து லெஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ லெஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு வந்து பே பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இதில் இருக்க ஒரு டி பெனிஃபிட். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்க அட்வான்டேஜஸ்லாம் என்ன அப்படின்றதையும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் 100% வந்து ரிஸ்க் ஃப்ரீ. ஸோ மார்க்கெட்டுக்கும் இதுக்கும் எந்தவித லிங்க்கும் இருக்காது. உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வருமோ ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு கேரண்டடாக உங்களுக்கு உங்களுடைய பேமெண்ட்டும் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்தது ரிட்டர்ன்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு, அதாவது நீங்கள் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற பேங்க்லலாம் 2.7% அந்த பர்சன்டேஜுக்குள்ளே தான் இருக்கும், 2.5 அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து இதில் வந்து 4% வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. மல்டிபிள் டென்யூர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அடுத்தது மல்டிபிள் டென்யூஸ்னால் ஒரு 4 டென்யூஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு என்ன டென்யூஸ் வேணுமோ அந்த டென்யூஸை நீங்கள் சூஸ் பண்ணி இந்த ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போது இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது, ஸோ என்னென்ன எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இருக்குது, என்ன டென்யூஸ் இருக்குது, அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நீங்கள் இந்த ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாமே நான் வந்து 3 இயர்ஸ்க்கான கால்குலேஷன்ஸை தான் எடுத்திருக்கேன். ஸோ நான் இப்போ வந்து அந்த 1, 2, 3, 5 ஸோ இந்த 4 டென்யூரில் 3 இயர்ஸ்க்கான கால்குலேஷன்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒவ்வொரு டென்யூஸுக்கும் என்ன கால்குலேஷன்ஸ் எடுக்கிறீங்களோ, அதாவது என்ன டென்யூஸ் வந்து சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற போல் அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து வேரியேஷன் ஆகும். இப்போ ஒரு 1 lakh வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 இயர்ஸில் 21,300 இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் கிடைக்குது. ஸோ டோட்டலாக 1,21,300 கிடைக்கிது. அதுவே 3 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணும்போது 63,900 உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும். ஸோ டோட்டலாக 3,63,900 உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்கிது அந்த எண்ட் ஆஃப் தி டென்யூரில். 5 lakhs வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 3 வருஷத்து வரைக்குமே உங்களுக்கு 1,06,500 இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு கிடைக்கிது. அது மெச்சூர்டு வேல்யூவாக 6,06,500 நீங்கள் எடுத்துப்பீங்க. 7 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணும்போது 1,49,100 உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் கிடைக்கிது. ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து 8,49,100 நீங்கள் எண்ட் ஆஃப் தி டென்யூரில் நீங்கள் எடுத்துப்பீங்க. டோட்டலாக நம்ம அடுத்தது ஒரு 8 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணும்போது 1,70,400 இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ டோட்டலாக 9,70,400 நீங்கள் எண்ட் ஆஃப் தி டென்யூரில் எடுத்துப்பீங்க. 9 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் 1,91,700 இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்கிது. ஸோ மெச்சூர்டு வேல்யூவாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 10,91,700. ஸோ இந்த கேல்குலேஷன்ஸ் எல்லாமே குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன். எண்ட் ஆஃப் தி டென்யூரில் உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்குமோ அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கான கேல்குலேஷன்ஸ் தான் இது. ஸோ இந்த அமௌண்ட் போல் இன்னும் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ 15 lakhs 20 lakhs இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுடைய அமௌண்ட்டுக்கு ஏற்ற போல் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டானது. இந்த போஸ்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா ஸோ முக்கியமாக ஸோ நேரில் பே பண்ணுறதை விட ஸோ நீங்கள் ஆன்லைன் மூலமாக பேமெண்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ தாராளமாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நேரில் போய்ட்டு நீங்கள் ஏகப்பட்ட க்யூஸ் வந்து இருக்கும். ஸோ போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஸோ ஸ்கீம்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் நேரில் போகும்போது அதோடைய சர்வீஸ் வந்து கொஞ்சம் புவராக தான் இருக்கும். ஸோ ஏன்னா க்ரௌட் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் ஆன்லைன் பேங்கிங் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பெட்டரான ரிசல்ட் வந்து கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள்.